பாருங்கள், இது ஜிப்பு வைக்கிறதுக்கு நம்ம வச்சோம் இல்லைங்களா, அந்த துணி பேலன்ஸு. இதை கட் பண்ணிக்கிறேன். நெக் அடிக்க வேணும். அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு நெக்குக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பக்கமாக தான் அடிக்க முடியும். கொஞ்சம் கிராஸ் பீஸ் வெட்டிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பக்கமாக நம்ம நெக்கு உள் பக்கம் வச்சு மேலே வச்சு உள் பக்கமாக மடக்க போகிறோம். ஜிப்பு கொஞ்சம் கழட்டி விட்டுலாம். இதங்க கட் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா திரும்பும். ஒரு ஃபோல்டு பண்ணி அதை இன்னொரு ஃபோல்டு உள் பக்கம் அடிச்சிடலாம். ஃபோல்டன் பண்ணி பிசு தெரியாத மாதிரி அடிச்சிடணும். ஒரு சைடு பைப்பிங் அடித்தாச்சு. அதே மாதிரி இந்த அண்டையை அடிச்சுக்குவோம். இந்த பகுதி வச்சுட்டு நல்ல கெட்ட பக்கம் மடித்து அடிச்சுக்கணும். நல்ல பகுதியில் வச்சு இதை அங்கங்கே கட்டு கொடுத்துக்கோங்க. ஒரு மடி மடிச்சுட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடு மடிச்சிட்டோம். பாருங்கள், பேக் நெக்கு ஜிப்பு வச்சாச்சு. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சு நம்ம இணைச்சிக்க போகிறோம். ஷோல்டர் வச்சு ஜாயின் பண்ணணும். நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஷோல்டர் கழுத்து பகுதி ஷோல்டர் அடிக்கணும் எப்போவும். நான் நெக்கு ஃபினிஷிங் கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்ற தாழ்த்து வருதுன்னா இங்கே நெக்கு நம்ம ஒட்டி அடித்ததுனால இதை நம்ம இந்த சைடுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். இந்த பக்கம் விட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் நெக்கு பகுதியிலேருந்து தான் ஷோல்டர் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வருது பார்த்தீங்களா. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கட்டிங் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அடித்தாச்சு.
ஷோல்டர் அடித்தாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் விரித்து வச்சாமலே ஒரு ப்ரெஸ் தையல் சென்டராக போட்டுக்கோங்க. திக்காக இருக்காமல் இருக்கும். இந்த பள்ளத்திலே வர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடு போட்டுக்கோ. ரெண்டு அடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த ஷோல்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது கை ரெடி பண்ண போகிறோங்க. கை ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் நமக்கு வேலை. கையை சரி பண்ணிடுவோம்.